வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது விசுவாசம் ரட்சிக்கும். லூக்கா 17:19. நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. வேதத்தில் குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லியபடி அவர்கள் விசுவாசமாய் செய்தபோது கர்த்தர் அவர்களுக்கு பரிபூரண சுகத்தை கொடுத்து குஷ்டரோகத்தை நீக்கினார். அதில் ஒருவன் மாத்திரம் தான் ஆரோக்கியம் அடைந்ததை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி இயேசுவின் பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். சுகம் பெற்றவர்கள் 10 பேர், ஆனால் தேவனை மகிமைப்படுத்தினவன் ஒருவன். இயேசு அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். நாம் அந்த 9 பேரை போல இருக்கிறோமா, அல்லது திரும்பி வந்து தேவனை மகிமைப்படுத்தின அந்த ஒருவனை போல் இருக்கிறோமா? ஆம், நாம் எப்பொழுதும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அப்பொழுது கர்த்தர் இன்னும் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை, கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.